மதுரை மதுரை என்றால் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மதுரை ரயில்வே ஜங்ஷன் எதிர்ப்புறம் மங்கம்மாள் சித்திரம், கருப்பட்டி சித்திரம் இப்படி பழமை வாய்ந்தது. 1689 1750 வரைக்கும் ஆட்சி செய்த மங்கம்மாள் சித்திரம் உருவாக்கப்பட்டது. மங்கம்மாளால் உருவாக்கப்பட்ட மங்கம்மாள் சித்திரம் அது யாத்திரைகளுக்காண்டும் மக்கள் தங்குவதற்காகவும் அந்த சத்திரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த சத்திரம் வரலாறு பெற்ற சத்திரம். அந்த சத்திரத்தை படிப்படியாக மாநகராட்சி கண்ட்ரோலுக்கு வந்தது. இந்த மாநகராட்சி சில கட்டடத்துகள் வருமானத்திற்காக வாடகைக்கு விடப்பட்டது. மேலும் கட்டடங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் முளைத்து வீணடிக்கப்பட்டது. அந்த கட்டிடங்கள் பழுதடைந்த கட்டடமாக இருந்துச்சு. அதை பராமரிப்பு இல்லாமல் கட்டடங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பதாக, கட்டடம் மோசமான கட்டடமாக இருப்பது என்று இவர்களாக உருவாக்கிறார்கள். கண்டிப்பாக அப்படி இருக்காது. ஏன்னா முன்பு ஆட்சி செய்தவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உழைப்பை உயிர் போன்று நினைச்சு உழைத்தார்கள். அதனால அந்த கட்டடத்துக்கு மதிப்பு இருக்கும். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த கட்டடத்துக்காக இடிச்சு அதுக்கு டெண்டர் விட்டு இடிச்சு அதுக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்ட காலத்தில் இறங்கி தற்போது நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படி பழமை வாய்ந்த கட்டடங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை ஏன் மறந்து இப்படி இடிக்கிறது முன்னணி செய்கிறார்கள். அதை தவறு என்பதை இந்த போராட்ட களத்தில் உள்ள மக்கள் காண்பித்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த கட்டடத்துக்கு பழையபடி உயிர் ஊட்ட வேண்டும். இந்த கட்டடத்திற்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். மங்கம்மாள் சத்திரம் என்பது யார், திருமலை நாயக்கர் என்பது யார், இப்போ இவர்களுக்கு வரலாறு ஒன்று இருக்கிறது. அந்த வரலாறை பின்பற்றி பின்னாடி மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காண்டி இப்படி சத்திரங்களை கட்டி வைத்து ஒரு பேர் உருவாக்கக்கூடிய ஒரு மன்னர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இதை இந்த அரசு முன்னின்று சரியாக அதை எடுத்து செய்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.